இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொசாட் சீரீஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா 1948 இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவாகுது, 1949 ஜோர்டான் மற்றும் ஈஜிப்ட் போன்ற நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்து ஜெயிக்கிறாங்க. இதில் ஜோர்டான் மேற்கு கரையையும் ஈஜிப்ட் காசா ஸ்ட்ரிப்பையும் தங்களோட நாட்டோட இணைச்சிக்கிறாங்க. 1967 மறுபடியும் ஒரு போர் வருது. அதில் இஸ்ரேல் ஜெயிச்சிடுறாங்க. மறுபடியும் அவங்கக்கிட்ட உள்ள அந்த ஜோர்டான்கிட்ட உள்ள மேற்கு கரையையும் ஈஜிப்டில் உள்ள அந்த காசா ஸ்ட்ரிப்பையும் இஸ்ரேலோடைய இணைச்சிக்கிறாங்க. இது ஜோர்டானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குனிவாக இருக்குது. அதனால் பாலஸ்தீனில் உள்ள அந்த பிளாக் செப்டம்பர் குழுவுக்கு ஜோர்டான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜெர்மனி 1972 முனிக் நகரத்தில் ஒலிம்பிக் நடைபெற போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெறுறதுக்காக எல்லா நாட்டில் இருந்தும் வீரர்கள் வராங்க. அப்போ இஸ்ரேல் நாட்டில் இருந்தும் வீரர்கள் வராங்க. அதில் 11 நபர்களை பிளாக் செப்டம்பர் என்ற இயக்கத்தால் இந்த 11 நபர்கள் கடத்தவும் படுறாங்க, கடத்தி கொலை செய்யவும் படுறாங்க. இதுக்காக இஸ்ரேல் நாட்டு மக்கள் கொதிச்சு எழுறாங்க. அவங்க அன்றைய இஸ்ரேலோட பிரதமராக இருந்த கோல்டா மேயர்கிட்ட போய் இதை சொல்கிறாங்க. அதுக்கு கோல்டா மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் வீரர்களை கொலை செய்தவங்களை கண்டிப்பாக நாங்கள் சும்மா விட மாட்டோம், அவங்கள நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு கமிட்டி எக்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொசாட் இயக்கக்குழுவும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கோல்டா மேயர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மொசாட் கொடுத்த ஆதாரங்களை வச்சு கமிட்டி எக்ஸ் தன்னுடைய முதல் தீர்ப்பை வழங்குறாங்க. அதில் முதல் நபராக வைல்ஸ் வாட்டரை கொலை செய்கிறாங்க. அதை எப்படி கொலை செஞ்சாங்கங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு அடுத்த நபர் யார், அவங்கள எப்படி இந்த மொசாட் இயக்கக்குழு எப்படி கொள்கிறாங்கங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். மொசாட் குழு ரெண்டாவதாக யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, டாக்டர் ஹம்ஷாரிங்கிறவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு ஃபோன் போகுது, நாங்கள் இட்டாலி பத்திரிகையிலேருந்து கூப்பிடுறோம், உங்களை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட டாக்டர் மஹ்மூத் ஹம்ஷாரிக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எப்போ சந்திக்கலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது இவருடைய பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாரிஸில் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த டாக்டர் மஹ்மூத் ஹம்ஷாரியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தாக்கா, ஊடகங்களில் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பற்றி அந்த தகவல்களை தெரிவிக்கிறது. பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலிகள் என்று எதையுமே விட்டு வைக்க மாட்டார். பரபரப்பாக அதை பற்றி இந்த தகவல்களை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் இத்தாலிய பத்திரிகையாளர்கள் அழைக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு ஃபோன் கால் வந்த உடனடியாக அந்த பேட்டிக்கு தயாராகிறாரு. பிளாக் செப்டம்பர் இயக்கத்தோட அந்த முகமது ஹம்ஷாரிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச இந்த மொசாட் தன்னுடைய அந்த பழிவாங்கல் இதை ஆரம்பிக்கிறாங்க. பல மொசாட் ஏஜென்ட்டுகள் பாரிஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஹம்ஷாரியை ரொம்ப க்ளோஸாகவே வாட்ச் பண்ணுறாங்க. அவருடைய அந்த தினசரி நடவடிக்கைகளை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த வைல்ஸ் வாட்டரை எப்படி சுட்டு கொன்னாங்களோ அதே மாதிரி இந்த மஹ்மூத் ஹம்ஷாரியை கொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ஹம்ஷாரிங்கிறவர் வெளிநாட்டுக்காரராக இருந்தாலுமே அந்த ஃப்ரான்ஸோட சமூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ பாரிஸ் நகரத்தில் பணக்காரர்கள் அதிகம் வாழ்கிற ஒரு பகுதியாக அங்கே இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் தங்குறாங்க. இந்த ஹம்ஷாரியையும் நம்ம நடுத்தூரில் வச்சு சுட்டு கொள்ளலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் செய்ய முடியாது. அப்போ அவங்களுடைய அவங்களுடைய வீட்டில் குண்டு வச்சு செதற அடிச்சிடலாமான்னு பார்த்தா அதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஹம்ஷாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு அமீனா அப்படின்னு ஒரு மகளும் இருக்கிறாங்க. ஹம்ஷாரி வீட்டில் குண்டு வச்சாக்க தயங்குறது, அதாவது குண்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்க ஒருவேளை அந்த குண்டு வெடிக்கிற நேரம் பார்த்து அந்த ஹம்ஷாரி வேற எங்கேயாவது போயிருந்து அவங்களுடைய அந்த மனைவியோ இல்லை மகளோ மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஹம்ஷாரியை ரகசியமாக நம்ம கொல்லணும், அதே சமயம் அவருடைய குடும்பத்தினர் இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க மனைவி கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க, அதனால் இப்போ பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி
இந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ஹம்ஷாரியோட அந்த தினசரி நடவடிக்கைகளை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்து வருது. அதாவது பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுகிறது அப்படிங்கிறது ஹம்ஷாரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இட்டாலி பத்திரிகையிலேருந்து அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஹம்ஷாரி வந்து இதில் வந்து சந்தேகப்படலை. அவங்க கூப்பிட்ட மாதிரி அந்த இடத்துக்கும் வந்து போகிறாரு. அதே நேரத்தில் இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து ஹம்ஷாரியோட வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க. அங்கே இருக்கிற அந்த மேஜை, நாற்காலி, சோஃபா, கட்டில், அடுப்பு அதை எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மொசாடோட அந்த மேலிடத்துக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கே வந்து ஒரு வெடிகுண்டு நிபுணர் படை இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் புரட்டி போட்டு அலசுறாங்க. கடைசியாக வந்து ஹம்ஷாரியோட டெலிஃபோன் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன மேஜையை வந்து டிக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு மேஜையை வந்து தயார் செய்கிறாங்க. ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அதை வந்து செய்கிறாங்க மொசாடு. இந்த புதிய மேஜைக்குள்ளே வந்து சக்தி வாய்ந்த டிஎன்டி வெடிபொருட்களை வந்து ஒளிச்சியும் வைக்கிறாங்க. அதை வந்து வெடிக்க செய்கிறதுக்கான அந்த ரிமோட் கண்ட்ரோலும் வந்து தயாரிக்கப்படுது. மறுபடியும் ஹம்ஷாரிக்கு வந்து ஃபோன் போகுது. டாக்டர், நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு பேட்டிக்கு வந்து கூப்பிடுறோம், நீங்கள் வந்து புறப்பட்டு வருவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து ஹம்ஷாரிக்கு வந்து இப்போயுமே வந்து சந்தேகம் வரல. நான் வந்து வர்றேன் அப்படின்னு வந்து அவரும் வந்து ஒப்புக்கொள்கிறாரு. ஹம்ஷாரி வந்து அந்த பேட்டிக்கு கிளம்பி வந்துடுறாரு. அந்த நேரத்தில் அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து போய் அந்த மேஜையை வந்து மாற்றி வச்சிடுறாங்க. இப்போ இந்த மொசாட் ஏஜென்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் மட்டும் தனியாக இருக்கிற அந்த நேரம் பார்த்து அந்த மேஜைக்கு பக்கத்தில் இவரை வந்து வர வச்சு அதுக்கப்புறமா ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக ஒரே ஒரு பட்டனை வந்து அழுத்தினா போதும், இவரோட கதை வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து ஸ்கெட்ச் போடுறாங்க. 1972 டிசம்பர் 8 மஹ்மூத் ஹம்ஷாரியோட மனைவி மேரி கிளைட்டும் அவங்களுடைய மகளும் வந்து வெளியில் போகிறாங்க. அந்த நேரமாக பார்த்து மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து ஹம்ஷாரிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, நீங்கள் ஹம்ஷாரி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து டாக்டர் மஹ்மூத் ஹம்ஷாரி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பட்டன் வந்து அழுத்தப்படுது. டெலிஃபோனுக்கு கீழே இருந்த அந்த குண்டு வந்து வெடித்து சிதறுது. உடனடியாக மஹ்மூத் ஹம்ஷாரி வந்து சாகலை. அவரை வந்து மருத்துவமனையில் வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அடுத்த ஒரு பல நாட்கள் வந்து தீவிர சிகிச்சை வந்து கொடுத்தாலுமே அவரை வந்து காப்பாற்ற முடியலை. இப்போ வந்து அந்த முனிக்கில் படுகொலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களுடைய வீடுகளுக்கு வந்து ஒரு ரகசிய தொலைபேசி வந்து வருது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது ஆளும் வந்து காலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வைல்ட் ஸ்பாட்டர் கொல்லப்பட்ட போது மொசாட் மீது யாருக்குமே வந்து சந்தேகம் வரலை. இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீன சண்டைக்குள்ளே இரு தரப்புலையுமே வந்து அவ்வப்போது இந்த உயிர் இழப்புகள்ங்கிறது நேர்வது வந்து வழக்கம் தானே. அதே மாதிரி அவங்க வந்து பெருசாக நினச்சிக்கல. இப்போ வைல்ட் ஸ்பாட்டர் இறந்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே மஹ்மூத் ஹம்ஷாரியும் மர்மமான முறையில் வந்து கொல்லப்பட்டவுடனே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. ஏதோ இந்த இஸ்ரேலியர்கள் வந்து ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து பாலஸ்தீன அந்த விடுதலை போராளிகள் வந்து தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி அலை வந்து பரவ தொடங்க ஆரம்பிக்குது. அடுத்து வந்து இஸ்ரேல் யாருக்கு குறி வைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வர அந்த சில நாட்களுக்குள்ளே இவரை கொல்ல போகிறாங்களோ இல்லை அவரை கொன்றுவாங்களோ அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகளும் வருது. யாசர் அரஃபாத்திலிருந்து தொடங்கி எல்லா பெரிய தலைவர்களுடைய பேர்களும் இதில் அடிபடுது. பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய யாருடைய உயிருக்குமே வந்து உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையிலே வந்து இருக்குது. மொசாடை பொறுத்த வரைக்கும் இதுதானே தேவை. ஏன்னா பாலஸ்தீன போராளிகள் வந்து மூச்சு விட கூட அவகாசம் கொடுக்காம அடுத்தடுத்த கொலைகளை வந்து அரங்கேற்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஹம்ஷாரி கொலைக்கு அப்புறமா ஒரு சில வாரங்கள் கழிச்சு சைப்ரஸில் இருக்கிற ஹுசைன் அல் பஷீர் என்ற பாலஸ்தீன விடுதலை போராட்ட தலைவரை வந்து அவரும் வந்து கொல்லப்படுறாரு. அவரை வந்து எப்படி கொல்றாங்கன்னா, அவருடைய அந்த படுக்கைக்கு கீழே வந்து குண்டு வச்சு சிதற அடித்து கொல்றாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் பாரிஸ். இந்த முறை வந்து ஃபாசில் அல் குபைசி, இவர் வந்து ஒரு பேராசிரியர். இவரை வந்து எப்படி கொல்றாங்கன்னா, வைல்ட் ஸ்பாட்டரை வந்து எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி நடுத்தருவில் வச்சு சுட்டு வீழ்த்துறாங்க. மொசாட் வந்து வரிசையாக இந்த மாதிரி கொலை செய்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் இதன் மூலியமாக அந்த இஸ்ரேலிய அந்த விரோதிகள் மத்தியில் வந்து பயம் வந்து வருதா அப்படிங்கிறதையும் வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதாவது இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து என்ன செய்வாங்களாம், யாருக்கெல்லாம் வந்து குறி வைக்கிறாங்களோ அவங்களுடைய வீடுகளுக்கு வந்து மலர் வளையங்களை வந்து அனுப்புவாங்களாம். ஏன் வந்து அந்த மலர் வளையங்களை வந்து அனுப்புகிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டில் அந்த ஒரு தலைவரை வந்து நாங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆளை வந்து நாங்கள் வந்து கொல்ல போகிறோம்
அதுக்கான ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் இது அப்படிங்கிற மாதிரி மலர் வளையங்களை வந்து அனுப்புவாங்களாம். அந்த தலைவர்கள் வந்து இவங்க வந்து எப்போ கொல்ல போகிறாங்களோ எப்படி கொல்ல போகிறாங்களோ அப்படின்னு புரியாமல் அவங்க வந்து தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கொலை செய்திகளை வந்து இஸ்ரேல் வந்து மூடி மறைக்கல, நாங்கள் தான் இதை செய்தோம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது மாதிரியே ஒவ்வொரு கொலையை பற்றியும் விரிவான செய்திகள் கட்டுரைகளை வந்து அந்த லோக்கல் பத்திரிகைகளில் வந்து அதுவும் அரபு மொழியில் வந்து வெளியாகிற மாதிரி பார்த்துப்பாங்களாம். ஒரு கட்டத்தில் மியூனிக் படுகொலைக்கு தான் வந்து இந்த இஸ்ரேல் வந்து பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் வந்து பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு வந்து புரிஞ்சிருது. இது வந்து அநியாயம், நீங்கள் கொலை செய்த நபர்களுக்கும் அந்த முனிக் தாக்குதல்களுக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மொசாடை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து தங்களுடைய அந்த அடுத்த பெரிய தாக்குதலை வந்து செய்கிறதுக்காக திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. பாசில் அல் குபைசி கொல்லப்பட்ட ஒரு 3 நாள் கழித்து பல மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து லெபனான் நாட்டோட தலைநகரமான பெய்ரூட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஜாலியாக ஊர் சுற்றும் இளைஞர்கள் போல வேஷம் போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய ஆடைக்குள்ளேயே வந்து அந்த துப்பாக்கிகளை வந்து மறைச்சும் வச்சுக்கிறாங்க. லெபனான் தேசத்தை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்கிற ஒரு இது. அவங்களுடைய அந்த கோட்டைக்குள்ளே புகுந்து இந்த மொசாட் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் மொசாட் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. இந்த முறை வந்து அவங்க வந்து ஒரே நேரத்தில் 3 தலைகளுக்கு வந்து குறி வைக்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த தடைகள் வந்தாலும் சரி அந்த 3 பேரையுமே நம்ம கொல்லணும் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த 3 நபர் யாருங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.